வணக்கம். நீங்க கேட்டிருக்கலாம் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படம். சில பேர் சொல்ற மாதிரி உண்மையிலே அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யலையா? ஆமா. இல்லனா அதோட வெற்றிங்கிறது இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உண்ணா. கரெக்ட். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இந்த வாரம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட பெரிய எதிர்பார்ப்போட வெளியான கூலி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலசல். ஆமா. ஏன்னா பாருங்க, லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த் தடவையா இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் நாகார்ஜுனா, சௌபின் ஷாஹீர்னு நல்ல ஆக்டர்ஸ் வேற. அமீர் கான், உபேந்திரான்னு கெஸ்ட் ரோல் வேற. ஆரம்பத்துல பயங்கர ஹைப் இருந்துச்சு. ஆனா படம் வந்த பிறகு கருத்துக்கள் ரொம்ப கலவையா இருக்கு. அதுதான் இப்போ முக்கியமான விஷயமே. சிலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சிலருக்கு ஏமாற்றம். சரி, முதல்ல கதை என்னன்னு ரொம்ப சுருக்கமா பார்த்துடுவோம். அதாவது தன்னோட ஃப்ரெண்டு சத்யராஜ்னு வச்சுக்கலாம். அவரோட மரணத்துல ஏதோ மர்மம் இருக்குன்னு தேவா, அதாவது ரஜினிகாந்த் கிளம்புறார். விசாகப்பட்டினம் போறார். அங்க ஒரு பெரிய கோல்ட் ஸ்மக்லிங் கும்பல் அவங்களோட மோதுறார். வில்லன்கள் நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாஹிர். இது ஒரு பழிவாங்கல் கதையா இல்ல லோகேஷோட வழக்கமான ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபார்முலாவா? என்ன மாதிரி தோணுது? பாக்குறதுக்கு ஒரு பழிவாங்கல் த்ரில்லர் மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்குள்ள லோகேஷ் அவரோட ஸ்டைல்ல நிறைய விஷயங்கள், அதாவது துறைமுகம், அங்க நடக்கிற சுரண்டல், வயலன்ஸ், பெரிய நெட்வொர்க்னு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கார். ஓஹோ, சில இடங்கள்ல ஒரு கிரைம் டிராமா மாதிரி கூட இருக்குமோ? ஆமாம், கொஞ்சம் அந்த ஃபீலும் இருக்கு. சரி, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி என்ன சொல்றாங்க? 74 வயசுலயும் அந்த ஸ்டைல், அந்த கெத்து, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் குறையவே இல்லைன்னு ஒரு பேச்சு பரவலா இருக்கே. நிச்சயமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரஜினி சாரோட அந்த மேனரிசம்ஸ், டயலாக் டெலிவரி, அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ்ல அந்த வேகம், இதெல்லாம் ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட் தான். குறிப்பா சில ஃபிளாஷ்பேக் சீன்ஸ், கிளைமேக்ஸ் ஃபைட், வாவ், அவரை ரசிக்க நிறைய இடம் இருக்கு. ஆனா ஆனா இவ்ளோ பெரிய ஸ்டாருக்கு ஏத்த மாதிரி கதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா இருந்திருக்கலாமோ? சில இடங்கள்ல அவர் கேரக்டர் வெறும் பார்வையாளரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சில விமர்சனங்கள் இருக்கு. ஆமா, அதையும் படிச்சேன். அதே நேரம் படத்தோட ரிசல்ட் எப்படி இருந்தாலும் ரஜினி சாரோட அந்த உழைப்பு, டெடிகேஷன் இருக்கே, அதை நிறைய பேர் பாராட்டுறாங்க. கரெக்ட். படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் அவர் ஒர்க் அவுட் பண்ற வீடியோ வைரல் ஆச்சு. அடுத்து ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்கு ரெடி ஆகுறாருன்னு. இந்த வயசுலயே அந்த எனர்ஜி. ஆமா, அது வேற லெவல். சரி, இப்போ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பக்கம் வருவோம். பயங்கர எதிர்பார்ப்பு. ஆனா இது அவரோட மத்த படங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அந்த கருத்து பரவலா இருக்கு. அதாவது நிறைய ஐடியாஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் சரியா கோர்வையா வரலையோ, சில காட்சிகள் படத்தோட ஒட்டாம தனியா தெரியுதோன்னு விமர்சனம். முதல் பாதி ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு ஒரு பேச்சு இருக்கே. வழக்கமா லோகேஷ் படத்துல அந்த கிரிப் இருக்குமே, அது இதுல மிஸ்ஸிங்கா? கொஞ்சம். ஆமா, குறிப்பா அவரோட ட்ரேட்மார்க்னு சொல்ற அந்த பழைய பாட்டு ரெஃபரன்ஸு, பக்கா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இந்த தடவை அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கதை ஈஸியா கெஸ் பண்ண முடியுதுனாலும் லோகேஷோட ட்ரீட்மெண்ட் சில மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு படத்தை ரசிக்க வச்சுட்டாருன்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா? ஆமாம், அந்த பார்வையும் இருக்கு. அதாவது லோகேஷ் ஃபேன்ஸுக்கு இது பிடிச்சிருக்கு. டெக்னிக்கலா எப்படி இருக்க படம்? அனிருத் மியூசிக், கிரிஷ் கங்காதரன் கேமரா, இதெல்லாம் படத்துக்கு பெரிய பலம்னு சொல்றாங்களே. அட, அதுல என்ன சந்தேகம்? அனிருத் பிஜிஎம் பல இடங்கள்ல படத்தை தூக்கி நிறுத்துது. குறிப்பா அந்த மோனிகா பாட்டும் அதோட எடுத்த விதமும் சூப்பர். கிரிஷ் கங்காதரனோட கேமரா ஒர்க் பிரமாதம். அந்த துறைமுகத்தோட அந்த ரஸ்டிக் லுக், அப்புறம் அந்த ஆக்ஷன் சீன்ஸோட இன்டென்சிட்டி ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கார். ஆர்ட் டைரக்ஷன், ஸ்டண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மற்ற ஆக்டர்ஸ் ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, குறிப்பா சௌபின் ஷாஹிர் பத்தி என்ன சொல்றாங்க? ஸ்ருதிஹாசனுக்கு இமோஷனல் சீன்ஸ்ல நல்ல ஸ்கோப் ஓகே பண்ணிருக்காங்க. நாகார்ஜுனா ரொம்ப ஸ்டைலிஷான வில்லன். ஆனா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெப்தா இருந்திருக்கலாம். சௌபின் ஷாஹிர் அவர்தான் ஹைலைட்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், வித்தியாசமான நடிப்பு செம்மையா பண்ணிருக்கார். பாராட்டு கிடைச்சிருக்கு. ஆனா ஆமீர் கான், உபேந்திரா மாதிரி பெரிய பேர்கள் கெஸ்ட் ரோல்ல வந்தது படத்துக்கு பெருசா ஹெல்ப் பண்ணுச்சானா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஆக மொத்தம் படத்தோட வரவேற்புன்னு பார்த்தா பெரும்பாலும் மிக்ஸ்டு, இல்லைன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகம். அப்புறம் நிறைய வயலன்ஸ், ரத்தம், சர்டிஃபிகேட் வேற. இது ஃபேமிலி ஆடியன்ஸை எந்த அளவுக்கு இழுக்கும்னு தெரியல. ஆனா இங்க தான் நாங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த முக்கியமான தகவல் வருது. ஒரு ட்விஸ்ட் மாதிரி. சொல்லுங்க. ஆமா, இத்தனை கலையமான விமர்சனங்கள் வந்தாலும் கூலி முதல் நாள் கலெக்ஷன் வேர்ல்டு வைடா
151 கோடி ரூபான்னு தயாரிப்பு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. என்னது 151 கோடியா முதல் நாள்லயா? அப்போ இது தமிழ் சினிமாவோட ஆல் டைம் ரெக்கார்டாச்சே. லியோ ரெக்கார்டை பிரேக் பண்ணிருச்சா? ஆமா, அவங்க சொல்ற கணக்குப்படி இதுதான் இப்போதைக்கு நம்பர் 1 ஓப்பனிங். இது பயங்கர ஆச்சரியமா இருக்கே. ஒரு பக்கம் இவ்ளோ விமர்சனம், இன்னொரு பக்கம் பாக்ஸ் ஆபீஸ்ல இப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங். இதுக்கு என்ன காரணம்? இதுதான் சூப்பர் ஸ்டாரோட அந்த மேஜிக்கா, அந்த ஸ்டார் பவரா? இதுதான் இப்போ பெரிய டிபேட்டாவே போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த நம்பர்ஸ் உண்மையா இல்ல இண்டஸ்ட்ரி ட்ரெண்டான சில கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த நம்பர்ஸ் உண்மையா இருந்தா இது ரஜினிகாந்த்ங்கிற அந்த பிராண்டோட பவரையும் ஃபேன் பேஸோட பலத்தையும் காட்டுது. ஒருவேளை ரிவ்யூஸ் எப்படி இருந்தாலும் சரி, சில நாட்களுக்கு படத்தை கொண்டாடி தீர்க்கணுங்கிற ஒரு மனநிலை உருவாகிடுச்சா? இருக்கலாம். அப்படி இல்லைன்னா லோகேஷ் மேல இருந்த எதிர்பார்ப்பு, ரஜினி மேல இருக்கிற அன்பு, இது எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ஓப்பனிங்க கொடுத்திருக்கலாம். அப்ப கடைசியா ஒரு கேள்வி, ஒரு படத்தோட உண்மையான வெற்றிங்கிறது எது? நல்ல விமர்சனங்களா இல்ல பாக்ஸ் ஆபீஸ் வசூலா? ஒரு ஆர்டிஸ்டோட உழைப்புக்கு எது உண்மையான அங்கீகாரம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இந்த அலசல் உங்களுக்கு கூலி படத்தை பத்தி ஒரு தெளிவான பார்வைய கொடுத்திருக்கும்னு நம்புறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.